வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அறிவிக்க போறதா பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து இப்போ ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன அந்த புதிய தகவல் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும். அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு வழங்கி வருகிறது. அதிக அளவு ரேஷன் பொருட்கள் இருப்பதை மனதில் கொண்டு மத்திய அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுக்க தயாராகி வருகிறது. இது மாநிலங்கள் 3 மாதங்களுக்கு ஒரே நேரத்தில் தங்கள் ரேஷன் ஒதுக்கீட்டை உயர்த்த அனுமதிக்கும். பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இந்த ரேஷன் இலவசமாக விநியோகிக்கப்படும். புதிய தானியங்களுக்கு இடம் கிடைக்கும் வகையில் கிடங்குகளை காலி செய்வதை அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. மத்திய அரசு இதற்கு முன்பே இது போன்ற முடிவை எடுத்துள்ளது. உதாரணமாக கொரோனா தொற்று நோய் வந்தபோது கூட 2 மாத ரேஷன் ஒரே நேரத்தில் விநியோகிக்கப்பட்டது. இது போன்ற சூழலில் அரசு தற்போது எடுத்துள்ள இந்த முடிவு எந்த ஒரு அவசர நிலை காரணமாக எடுக்கப்படவில்லை. ஆனால் இது ஒவ்வொரு ஆண்டும் புதிய பயிர் சந்தைக்கு வருவதற்கு முன்பு பின்பற்றப்படும் ஒரு சாதாரணமான செயல்முறையாகும். மத்திய அரசின் இத்திட்டத்தின் கீழ் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கான ரேஷன் ஒதுக்கீடு மே மாதத்திலேயே மாநிலங்களுக்கு வழங்கப்படும். இந்த ஆண்டின் மே மாதத்தில் அவ்வாறு வழங்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டிலும் இதே போல வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவைப்பட்டால் அவர்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கப்படலாம். இது விநியோக செயல்பாட்டில் எந்த தடங்களும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்களை ஒரே மாதத்தில் பயனாளிகளுக்கு மொத்தமாக வழங்கும் இந்த முடிவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அறிவிப்பு வந்தால் பொதுமக்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைக்கு அலையும் சிரமம் இதன் மூலம் குறையும். இதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் சரியான ஆலோசனைக்கு பிறகே நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் இந்த 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்த்தீங்கன்னா வழங்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை பார்த்தீங்கன்னா சரியான ஆலோசனைக்கு பிறகு இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது போல வரதான் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.